இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ண போறேன். என்னோட அடுப்பு இருக்க நிலைமைய பார்த்தாலே தெரியும். க்ளீன் பண்ணி லாஸ்ட் 1 வீக் ஆச்சு. ஸ்டவ்வுக்கு பக்கத்திலேயே எடுக்க ஈஸியா இருக்குன்னு உப்பு ஜாடி, ஆயில் கேன் இது எல்லாமே வச்சிருப்பேன். இதையுமே நல்லா எண்ணெய் பிசுக்காயிருச்சு. இதையுமே க்ளீன் பண்ணணும். நான் ஆயில் எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் யூஸ் பண்றேன். ஏன்னா கண்ணாடி பாட்டில்லாம் டக்கு டக்குன்னு உடைஞ்சிருது. இப்போதைக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சொல்லி வாய மூடல. ஜஸ்ட் மிஸ்ஸு. உப்பு ஜாடி எல்லாமே ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சேன். அதனால இப்போதைக்கு மேலோட்டமாக ஒரு கிளாத் மட்டும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ்வையுமே நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவிட முடியாது. எனக்கு கவுண்டர் டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினாலுமே கீழே தான் எனக்கு விழுகும். அதனால அந்த வைப்பர் வச்சு வைப் பண்ணி விட்டுட்டா சிங்க் ஏரியாவில் தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆயிரும். அப்படியே ஆயில் பாட்டில் ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி ட்ரை ஆகறக்காக எடுத்து வச்சுட்டு கையோட சிங்க் ஏரியாவுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பழையபடி இருந்த பொருள் எல்லாமே அந்தந்த பிளேஸில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சனும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.